புரட்சி தமிழகம் பறையர் பேரவை என்று பெயரை வைத்துக்கொண்டு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வன்மத்தோடு விமர்சித்து வந்த நபருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த சிலருக்கும் நேற்று ஏற்பட்ட கைகலப்பில் டிஜிபி அலுவலகத்தில் கத்தியோடு சென்று அங்கே வந்திருந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பிரமுகர்களை தானிடத்திலே ஆயுதம் இருக்கிறது என்கின்ற தைரியத்தில் திட்டமிட்டு ஆத்திரத்தை தூண்டும் வகையில் பேசி அதன் காரணமாக ஏற்பட்ட கைகலப்பில் இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் நேற்று இரவு கைது செய்தபோது அவருடைய மனைவியோடு உற்சாகமாக பேசிக்கொண்டு வெளியே வந்தவர் திடீர் என்று இதயம் பாதிக்கப்பட்டு இரத்த அழுத்தம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். இன்று மதியம் அவருடைய இரத்த அழுத்தம் சீராக இருப்பதாக சொல்லி மருத்துவ அதிகாரி அவரை வெளியே அனுப்பிவிட்டார்கள். அதன் பின்பு அவர் ரிமாண்டு கொண்டு வரப்பட்டார். அந்த எஃப்ஐஆரை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவரின் சார்பில் நாம் தமிழர் கட்சியின் மூத்த வழக்கறிஞர்கள் வந்து வாதிட்டார்கள். இந்த நேரத்தில் அந்த வழக்கில் இந்திய தண்டனை சட்டம் 307 போட்டிருப்பதை அறியாத காரணத்தினால் அவர்கள் பெயிலும் விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் சட்டப்பிரிவு மாற்றப்பட்டிருப்பதனால் அவரை பிணையில் விடுவ வாய்ப்பில்லை, முதல் தகவல் அறிக்கை பேப்பரையும் ரத்து செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி நீதிமன்றம் அவரை ரிமாண்டில் எடுத்திருக்கிறது. பாதிப்புக்குள்ளான கத்தியால் கிழிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற மகாதேவன் என்பவர் சார்பில் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞரின் சார்பில் ஒரு இடையீற்று மனு தாக்கல் செய்யப்பட்டு இன்டர்மினர் பெட்டிஷன் தாக்கல் செய்தோம். அந்த மனுவை விசாரித்துவிட்டு நான் எஃப்ஐஆரை ஏற்றுக்கொள்கிறேன், ஆகவே அவரை வருகின்ற 22/9 வரை ரிமாண்டு செய்வதற்கு உத்தரவிட்டார். மேலும் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாங்க, என்னன்னா செருப்பால் கட்டையாலெல்லாம் அடிக்கப்பட்டு வந்தாங்க, அவங்க மீது சாதாரண ஒரு பிரிவு போட்டிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணாங்களா? அதாவது நீதிமன்றத்தில் அதை பண்ணாங்களா? இல்லை சார், நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் சார் எஃப்ஐஆர் போடுவாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த வாசங்களுக்கு தான் எஃப்ஐஆரை தவிர போலீஸாக புனைந்து போட முடியாது. எங்கள் கம்ப்ளைண்ட்டில் எங்கள் வாக்குமூலத்தில் எங்களை கொலை செய்ய முயற்சித்து கத்தியோடு தாக்கினான் இருக்கு, அதனால் ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அப்படி ஏதாச்சும் வந்து இருந்ததுன்னா எங்கள் மேலேயும் போட்டிருப்பாங்க. அதனால் காவல்துறை நடவடிக்கையில் நாங்கள் உள்நோக்கம் கற்பிக்கிறது சரியாக இருக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.